நான் நேசிக்கும் என் சமூகத்திற்கு ஒரு செய்தியை கேள்விப்பட்டால் எந்த ஆராய்வும் செய்யாமல், இரு தரப்பின் எந்த நியாயங்களையும் அறியாமல், இரு தரப்பின் எந்த வாதங்கள் விவாதங்களையும் அறிந்து கொள்ளாமல் ஒரு தரப்பை நியாயப்படுத்தி இன்னொரு தரப்பை மரணிக்க செய்து விடாதீர்கள். இறைவன் அதைத்தான் நமக்கு அறிவுரையாக சொல்கிறான். எந்த ஒரு அறிவும் இல்லாமல் எந்த ஒன்றையும் வெளிப்படுத்தாதீர்கள் என்று. இறைத்தூதர் சொன்னார்கள், கேட்பதையெல்லாம் மக்களிடத்திலே பகிர்ந்து கொள்பவன் பொய்யன் என்று. இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியாருடைய பண்பை இறைமறை சொல்லுகிறது. ஒரு இறை நம்பிக்கையாளனை பற்றி அவதூறோ தவறான செய்தியோ வந்தால் அவர் அதை செய்திருக்க மாட்டார், அது மிகப்பெரிய அவதூறாகத்தான் இருக்கும் என்று தங்களின் மீது நல்லெண்ணம் கொள்வார்கள் என்று இறைமறை சொல்கிறது. தன் சகோதரன் மீது நல்லெண்ணம் கொள்வதை தன் மீது நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய காட்சியாக இறைமறை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. யாரை பற்றியும் பேசாதீர்கள். யாருடைய கண்ணியத்தை பற்றியும் பேசுவதற்கு நமக்கு தகுதி இல்லை. யாரையும் அவமானப்படுத்துவதற்கோ, யாரையும் குறை காண்பதற்கோ, யாருக்கும் தீர்ப்பளிப்பதற்கோ நாம் உரிமையாளர்கள் அல்ல. எத்தனையோ தீர்ப்புகள் எனக்கு எதிராக அளிக்கப்பட்டு விட்டது. எத்தனையோ என் கண்ணியத்தை இழிகளைக்கக்கூடிய செயல்களை பலர் இந்த சமூகத்தில் செய்து விட்டார்கள். இறைவனிடத்தில் இவை எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறேன்.